ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா, ரம்ஜான் ஸ்பெஷல் ரைஸ் கீர் தாங்க. அரிசி பாயாசம், அதை முத்தஞ்சன்னு சொல்லுவாங்க. முஸ்லீம் மேரேஜில் போடுவாங்க இல்லைங்களா, அந்த பாயாசம் தாங்க செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட், வெரி ஈஸி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம், நான் இன்றைக்கி குக்கர் தாங்க எடுத்திருக்கேன். அதில் ஒரு 5-6 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. முந்திரி பருப்பு ஒரு கை போட்டுக்கலாங்க. போட்டுட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சாரப்பருப்பும் அதில் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ரொம்ப அதிகமாக ஃப்ரை பண்ண வேணாம், ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கொதிக்க வைக்க போகிறோங்க. இந்த தண்ணி நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆகிட்டோடனே நெக்ஸ்ட்டு நான் ஒரு 1.5 லிட்டர் பால் அதில் நான் சேர்க்க போகிறேன். நான் ஃபுல்டு க்ரீம் மில்க் தான் எடுத்திருக்கேன். அதையும் அதில் ஊற்றிட்டு நம்ம நல்லா அதை நம்ம கலக்கணும். பாருங்கள், அது மேலே மிதக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நெய் ஊற்றி அதை முந்திரி சாரப்பருப்பெல்லாம் வறுத்து எடுத்தோம் இல்லைங்களா, அதனால் அதோட நெய்யெல்லாம் மேலே அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த பாயசம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே முஸ்லீம் மேரேஜில் போனாங்கன்னா பிரியாணி சாப்பிடுவாங்களோ இல்லையோ, ஆனால் இந்த பாயசத்தை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பால் நல்லா கொஞ்சம் கொதித்த உடனேவே நம்ம சீரக சம்பா ரைஸை ஒரு 100 கிராம் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை இதில் போட்டுட்டு இந்த பால்லே பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் நல்லா வேகணும். அதுக்கு ஸ்டவ்வை நம்ம சிம்மில் வச்சு தான் நல்லா வேகணும். இதை அப்பப்போ பார்த்திங்கன்னா நம்ம கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அரிசி போய் அடியில் அப்படியே ஒரு மாதிரி ஒட்டிக்கும். அதனால் அதை நல்லா எடுத்தோன்னா நல்லா வேகும். நம்ம இப்போ அரிசி வேக வேக அந்த ரைஸ் நிறைய ஆக ஆரம்பிக்கும். நம்ம இந்த 1.5 லிட்ரு ப்ளஸ் ஒரு 1/2 லிட்ரு தண்ணி ஊற்றுனதுனால இது 2 லிட்ரு பாயசத்துக்கு நம்ம ஒரு 100 கிராம் சீரக சம்பா, அது கம்மியாகவும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணுமே, நான் 100 கிராம் போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த ரைஸ் ஒன்று ஒன்றா மேலே வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு நம்ம ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் குங்குமப்பூ கூட நம்ம சேர்த்துக்கலாம். என்கிட்ட குங்குமப்பூ இல்லாததுனால நான் எல்லோ ஃபுட் கலர் நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், ரைஸ் வெந்திருக்கான்னு சொல்லிவிட்டு அப்பப்போ அதை நம்ம செக் பண்ணுறதுக்காக அந்த ரைஸை நான் எடுத்து பார்த்துருக்கேன். இப்போ நான் கலர் போட்டதுனால இப்போ பார்த்திங்கன்னா இது பாதாம் கலரில் வந்துடுச்சு. இதுக்கு நம்ம தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். நான் ஒரு 1.5 டம்ளர் போட்டிருக்கேன். அதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ இருக்கும். நான் இதோட கோவா சேர்க்க போகிறேன். ஆனால் இன்றைக்கி என்கிட்ட சர்க்கரை சேர்த்த கோவா பால்கோவாவாக இருக்குது. ஸோ சர்க்கரை நான் கம்மியாக போட்டிருக்கேன். இப்போ இதோட கோவாவும் சேர்த்துருக்கேன். இதோட கோவா பார்த்திங்கன்னா இது கூட ஒரு 200 கிராம் கோவா நான் சேர்த்துருக்கேன். இந்த கோவா நம்ம சேர்த்த உடனே நம்ம கரண்டி வச்சு நல்லா அதை கலக்கி விடணுங்க. ஏன்னா அந்த கோவா கட்டி கட்டியாக அங்கங்கே இருக்கும். அந்த கோவா இந்த பாயசத்தில் நல்லா கரையணும். அதனால் நீங்கள் அதை நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல். அப்போ தான் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கோவா போட்டோடனே. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பாயில் ஆக ஆரம்பிச்சிச்சு. ரைஸும் நல்லா வெந்துடுச்சு, நான் செக் பண்ணிட்டேன். இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்ச பாதாம் பொடி, அதாவது பாதாம் ஒரு 100 கிராம் பாதாமை நான் மிக்சியில் பல்ஸில் போட்டு அதை பொடி மாதிரி அரைச்சி இது மேலே போட்டிருக்கேங்க. இதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம சாப்பிடும்போது. இப்போ பார்க்க தண்ணியாக தானேங்க இருக்குது. இது நம்ம முடிச்சிட்டு ஒரு 1 hour இல்லை 2 hours நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா நல்லா பாயசம் கெட்டியாகிடும். சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதோட டேஸ்ட்டு. இப்போ இந்த பால்கோவா அது எல்லாமே சேர்த்து எப்படி அப்படியே பார்த்திங்களா கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு. நான் இதில் ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கரண்டியால் நல்லா கலக்கி விட்டுட்ருக்கேன். இது ரொம்ப ரொம்ப செய்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. ஆனால் எனக்கு முஸ்லீம் மேரேஜ் போனேன்னா நான் பிரியாணி சாப்பிட்றனோ இல்லையோ, ஆனால் இந்த பாயாசத்தை நான் ஒரு 5-6 தடவையாச்சும் நான் வாங்கி சாப்பிட்ருவேங்க. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இதை நான் வீட்டில் செய்யணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி நம்ம செஞ்சிடலாம், இன்றைக்கி ரம்ஜான் வேறு இல்லையா, இன்றைக்கி ரம்ஜான் ஸ்பெஷலாக நம்ம இதை செஞ்சிடுவோம்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி இதை செஞ்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது எல்லாமே வந்தோடனே நம்ம இதை ஆஃப் பண்ணி வச்சுடுவோம் ஸ்டவ்வை.
ஆஃப் பண்ணி அந்த பாயாசம் ஆறினவுடனே மில்க் மெய்ட் எடுத்து நான் அப்படியே ஒரு டின் மில்க் மெய்ட் வந்து இதில் நான் போட்டுட்டு இதை நல்லா கலக்கி விட்டுட்டேன். ஸ்டவ் ஆனில் இருக்கக்கூடாது. நம்ம அப்படியே போட்டு இதை வந்து நல்லா நம்ம கலக்கணும்னா இன்னும் திக்காகும் பாயாசம். சூப்பராக இருக்குங்க இந்த ரைஸ் கீர் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது பாருங்கள், இப்போவே ரொம்ப கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா முடிச்சாச்சு. நம்ம பாயாசமும் ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் போட்டதும் நிறைய ரைஸும் அதில் வந்தது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வெறும் மில்காகவே இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், கெட்டியாகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பவுலில் வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். இன்றைக்கி எல்லோரும் முஸ்லீம்ஸ் எல்லாருமே பிரியாணி தான் நமக்கு தருவாங்க. ஆனால் நான் இன்றைக்கி எல்லாருக்கும் இந்த முத்தஞ்சன் பாயாசம் செஞ்சு நான் அவங்களுக்கு கொடுத்தேன். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இன்றைக்கி இதை தான் நான் செஞ்சேன். இதுதான் வந்து ரைஸ் கீர். பார்க்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் வந்து மேலே இருக்கிறது எல்லாமே சாரப்பருப்பு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க சாப்பிடும்போது. நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு ரைஸ் கீ முத்தஞ்சன் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பாயாசம் பார்க்கும்போதே எனக்கு இன்னும் சாப்பிடணுன்ற மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருக்குங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருந்தது. நான் ட்ரை பண்ணேன். சுட சுட இந்த ரைஸ் கீரை நான் சாப்பிட்டேன். உண்மையிலே சொல்கிறேங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். பாய்.